அன்று ஒரு காலையில் 6 மணி ஆச்சு. 6 மணியில் அல்ல 10 மணி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்க மக்களே வாழ்க்கை அப்டேட் அண்ணனுக்கு புது விஷயம் ஒன்று பிடிச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை, கோல்டு தான். கொஞ்ச நாளைக்கு வீடியோ வந்து கனகனன் தான் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. வழக்கம் போல மேட்ச் கிளம்பியாச்சு. போகும்போது 10 மணினால ஒரு டீயை போட்டு 6 அமரா போனேன். நைட்டு மேட்சுக்கு போனாலும் நான் காலையில் லேட்டாக தான் இருந்துச்சு. அந்த அப்டேட் பதிவு ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்டேட் பதிவு வந்து அடுத்த வீடியோவில் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த அப்டேட் வேணும்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருக்கேன், யூடியூப்லையும் போய் ஃபாலோ பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காம நண்பர்களே. கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் பில்டப்லாம் பயங்கரமாக கொடுத்தானுங்க. கொடுத்ததுக்கு மேட்சை தோத்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் கூட அட்டியை போட்டாச்சு. ஏன் அப்படின்னா நம்ம அண்ணன் மூலியமா தான் எல்லா பசங்களும் தெரியும். அந்த ஒரு மாசத்துல எல்லாம் அங்கங்க பிரிஞ்சு போனதுனால அது எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு பிளான போட்டோம். அந்த பிளானை வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே. சண்டேனாலே நான்வெஜ் டே. நான்வெஜ்னால என்ன பிரியாணி தான் எல்லாருக்கும் மைண்டுக்கு வரும். ஸோ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிரியாணி சொல்லிட்டு சைடிஷ்லாம் சொல்லி சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியா நாக் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. பிரியாணி இருக்கும்போது சோடா இல்லைனா அப்படி, அதுக்காக எல்லாம் சோடா கடைக்கு வந்து சோடாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். மழை அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சிட்டுங்க. மழைக்கு எதமா சில்லுன்னு ஒரு சோடாவை போட்டு அங்கேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மழை விடவே இல்லை, மழை லைட்டா விட்டுமே தெரிஞ்சு நாங்கள் எல்லாரும் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃப்ரெண்டை போற வழியில ஒரு இடத்துல தள்ளி விட்டு வீட்டுக்கு வந்து மட்டை ஆயிட்டேன் நண்பர்களே.